என்ன பண்றாருன்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதாவது முத்துவ அவங்க அவமானப்படுத்த அவரால் தாங்கிட முடியல. அப்படி இருந்தும் செல்வத்தோட மனைவி மன்னிப்பு கேட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. தான் குழந்தைய கூட அவன் படிக்க வைக்காம இருக்கானே அப்படின்ற மாதிரி நினைச்சு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம அண்ணாமலை நம்ம போயிட்டு வந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நல்லா சிறப்பாக கவனிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா அதை இன்டெரக்டா நக்கலாகவும் சொல்றாங்க. அதை முத்துக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கிற முடியும். அண்ணாமலைனால புரிஞ்சுக்கிற முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது வீட்டுக்கு நம்ம முத்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது மீனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, மனோஜோட நீ கம்பேர் பண்ணி பேசுனது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இந்த என் நண்பன் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முடியுதானே, ஏன் மொத்தமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இல்ல மொய் பணம் வந்ததெல்லாம் அதை முழுசா கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி முத்து சொல்றாப்ல. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ரோஹிணியோட மகனை அந்த பிளாக்மெயில் பண்றவர் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க கேட்டீங்கன்னா, ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துட்டு படம் கேட்கறதுக்கு அவர் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்துவுக்கு பழையபடி தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஒரு ஆயுதத்தை அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சுத்துக்கு பிரச்சனை தொடர்ந்து நடக்குது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க, என்ன நடக்குது அப்படின்னு.